ஜனவரி 10ஆம் தேதி நெருங்க சினிமா ரசிகர்களுக்கு உற்சாகம் கூடிட்டே தான் போகுது. விஸ்வாசம், பேட்டை இந்த 2 படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இதற்கிடையில வேற படக்குழு வேற அடிக்கடி படத்துடைய ப்ரோமோக்களையும் வெளியிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் அதிகரிச்சுட்டே வராங்க. இந்த 2 படங்களுடைய புக்கிங் அனைத்து ஏரியாக்களையும் ஓபன் ஆயிடுச்சு. படத்துக்கான டிக்கெட்டை ரசிகர்கள் அடிச்சு புடிச்சு புக் செஞ்சுட்டு வராங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா விஸ்வாசம் படத்திற்காக ரசிகர்கள் செய்யும் விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே வியப்படைய வைக்குது. இது மாதிரியான நியூஸ கூட நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி போட்டுட்டு இருந்தோம். இப்போ ரிலீஸ் கொண்டாட்ட நேரத்துல அரசு தரப்புல இருந்து ஒரு அதிரடி தகவலும் வந்திருக்கான். பேட்டை, விஸ்வாசம் இந்த 2 படத்திற்கான சிறப்பு காட்சிகள் இதுவரைக்கும் அனுமதிக்கப்படலையா. இந்த படங்களுக்காக அதிகமாக கட்டணத்தை திரையரங்கு உரிமையாளர்கள் வசூலித்தா அவர்களுடைய தியேட்டர் ரைட்ஸ் ரத்து செய்யப்படும்னு அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவிச்சிருக்காராம். பொதுவாவே பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வெளியானால் அதிகம் வசூலிக்கப்படுகிறது என பேச்சு அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்க, நாளைக்கு படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. படம் ரிலீஸ் ஆன பிறகு பாக்ஸ் ஆபீஸ்ல யார் முந்துவார் அப்படின்னு பெரிய போட்டியும் இணையதளங்கள்ல நடந்து வருது. அதற்கான ஒரு கருத்து கணிப்பை பார்க்கலாம். பேட்டை, விஸ்வாசம் இந்த 2 படங்கள்ல விஸ்வாசம் படத்திற்கு தான் அதிக தியேட்டர் கிடைச்சிருக்கு. ஆனா சென்னையில சூப்பர் ஸ்டாரோடைய பேட்டை தான் முதலிடத்துல இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப கிடைச்ச தகவல் என்னன்னா, விஸ்வாசம் எப்படியும் முதல் நாள்ல மட்டும் 18 கோடி வசூல் செய்யுமா, பேட்டை ரூபாய் 14 அல்லது 16 கோடி வரை அல்லது வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆகி படத்துடைய ரிசல்ட்டை பொறுத்து அடுத்தடுத்த நாட்களுடைய வசூல்ல மாறுபடும் என்பது உங்களுக்கே தெரியும். இதை தொடர்ந்து இந்த 2 படத்திற்காக இருதரப்பு ரசிகர்களும் பலவிதமான பிளான்களும் போட்டு வராங்க. இந்த 2 படங்கள்ல எந்த படம் முதல் நாள்ல அதிக வசூல் பெறும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.